இதய தசைகள் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவு முறைகள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 உணவு ரொம்ப முக்கியங்க. மாதத்திற்கு ஒரு 2 முறையாவது இந்த உணவு 2த்தையுமே நீங்க சேர்த்துக்கோங்களேன். இதயத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அப்படி சொல்லக்கூடிய என்ன உணவு இது அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து ஒரு பொடிங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது ஒரு பொடி வகை. இந்த பொடி நம்ம வந்து பருப்பு பொடி சாப்பிடுவோம், எள்ளு பொடி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த பொடிய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி வாரத்துக்கு 1 முறையோ, 2 முறையோ ஒரு 2, 3 கைப்பிடி அளவு சாதத்துல இந்த பொடிய மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது, இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதய தசைகள் வலிமையாக இருக்கும். செரிமான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்க. அப்படி சொன்னா, என்ன பொடி அது? நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, திப்பிலி பொடி. திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நல்ல கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது. ஹார்ட்ல எந்த மூலையில நமக்கு பிளாக் இருந்தாலும் சரி, அத வந்து அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைங்க. அது மட்டும் இல்லாம ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருந்தாலோ, நமக்கு லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்துமா, வீசிங், நீண்ட நாளா சளி இருக்குன்னா, நம்ம திப்பிலியே பயன்படுத்துறோம்.